ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் மன ரம்மியமாய் மன நிறைவாய் நம்மளை நடத்துகிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம் என்கிற நேரலை நிகழ்ச்சியின் 83வது நாள் நிகழ்ச்சிக்கு வருகை தரும்படியாய் உங்களுடைய அன்பு சகோதரர் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இரு கரம் குவித்து நெஞ்சார ஆண்டவரை நினைத்து எப்பாப்ராத்து போல் உங்களுக்காக ஜெபங்களிலே போராடி இன்றைக்கும் உங்களை இந்த முகநூல் வழியாய் அகநூலாக இந்த செய்தியை நான் அனுப்புகிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இறை அருள் உங்கள் வீடுகளுக்கு வருவதற்கு அடியான் ஒரு பாலமாக என் மேலே அந்த வார்த்தை நடந்து உங்கள் வீட்டில் வந்து இறங்குவதற்கு நான் ஒரு கருவியாக இருப்பதற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 83வது நாளிலே உங்களை நான் மனதார ஸ்தோத்தரித்து மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம்மளோடு இருக்கட்டும். செபிப்போமா? ஜெபமும் தர்மங்களும் எங்கே போவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போகும். ஜெபமும் தர்மமும் தேவனுடைய சன்னிதானத்திலே நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. நேற்றைக்கு பார்த்தோம். ஜெபம் உயிர் நாடி, உயிரை நாடி, உயிர் மூச்சு. ஜெபிப்போம். பிதாவே, இந்த மாலை இரவு ரெண்டும் இணைகிற ஒரு இன்பமான நேரத்தில் ஈசாக்கை போல தியானம் பண்ணுகிறோம். ஈசாக்கு மாலை நேரத்தில் தியானமாக இருக்கும்படி விரும்பினான். அதனுடைய விளைவு அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அருமையான ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. அதுபோல ஆண்டவர் பெருமானே, இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிற உமது திருச்சபை தேவ கிருபை செப வீடு விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் பெருகட்டும், நிம்மதி பெருகட்டும், சந்தோஷம், சமாதானம், நித்திய பேரின்பம் பெருகட்டும். இதை பார்க்கும்படியாக விரும்புகிற சபை ஊழியக்காரர்கள், மற்ற ஏனைய மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? இந்தியாவிலிருந்தும் மலேசியாவிலிருந்தும் இன்னும் பல நாடுகளிலிருந்தும் இந்த செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக ஜெபத்தோடு இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவரே நீர் நடத்தும். மரண பரியந்தம் நடத்தும்.
இப்பொழுதும் உமது வார்த்தை ஆண்டவரீர் எங்களுக்கு வருவதாக. உம்முடைய வார்த்தை எங்களை வந்து சேரும் பொழுது அது எங்களுக்கு தித்திப்பாய் இருக்கட்டும். எங்களுடைய ஜனங்களுக்கு, எங்கள் சபை விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தை தான் மருந்து, இந்த வார்த்தை தான் விருந்து, இந்த வார்த்தை தான் எங்க எல்லாருக்கும் என்றென்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய மன்னாவாக இருப்பதா. இயேசுவின் நாமத்தினாலே என் ஜனத்தாரை ஆண்டவரீர் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்துடுறேன். அவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதி. இயேசுவின் மூலமாய் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்லா இருக்கிறீங்களா? குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, உன் ஜெபமும் உன் தர்மமும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு எட்டிருக்கிறபடினாலே என்கிற வார்த்தையை நேற்றைக்கு 83வது நாளாக கொர்னொலியு அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட இணைந்து பயபக்தியோடு ஜெபிக்கிறவனும் தர்மம் பண்ணுகிறவனுமாய் காணப்பட்டான். அந்த ஜெபமும் அந்த தர்மமும் தேவனுடைய சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக வந்து காணப்பட்டது என்று சொல்லி நேற்றைய தினத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்தேன். இன்றைக்கும் இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம் என்கிற இந்த நேரலை நிகழ்ச்சியிலே அன்புக்குரிய என்னுடைய சபை விசுவாச குடும்பத்தாருக்கும், நான் நேசிக்கிற என்னை நேசிக்கிற பல்வேறு திருச்சபை போதகர்களுக்கும் மற்றும் இந்த உலகத்திலே வாழுகிற ஏனையோருக்கும் இன்றைக்கும் ஆண்டவருடைய தூதுவனாக இருந்து மரண பரியந்தம் நம்மை நடத்தும் தேவன் என்கிற தலைப்பில் பேச விரும்புகிறார் ஆண்டவர். அநாதி தேவன் உன் அடைக்கலம், நித்திய புயங்கள் ஆதாரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் மரண பரியந்தம் நம்மை நடத்தும் தேவன். மரியாதைக்குரிய தேவ மனிதி தாயார் சாராள் நவரோஜ் சென்னை பட்டணத்தில், மத்திய சென்னையில் கெல்லிஸ் பகுதியில் அருமையான தாயார் சாராள் நவரோஜ் அம்மா அவர்கள் சீயோன் பூரண சபை என்கிற அந்த சபையிலே அவர்கள் ஆண்டவரை கனப்படுத்தி பல 100 பாடல்களை எழுதினவர்கள். அவர்களுடைய அந்த பரலோக இளைப்பாறுதலுக்கு நானும் போய் கலந்து கொள்ளுகிற பாக்கியம் கிடைத்தது. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.
எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அறையும் குறையுமாய் நடத்துகிறவர் அல்ல. பாதியிலே வந்து பாதியிலேயே நம்மளை விட்டு விட்டு போடுகிறவர் அல்ல. மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் நம்மை அவர் நடத்துவார் என்பதுதான் நித்தியம். இதோ சங்கீதம், பிரியமானவர்களே, வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 48வது சங்கீதத்தில் நான் அதை காண்கிறேன். சங்கீதம் 48வது சங்கீதம், பக்கம் எண் 699வது பக்கம், பக்கம் எண் 699. 48ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனமாகிய 14வது வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவன், இந்த தேவன், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த தேவன் தெரியுமா? மரண பரியந்தம். யார் மரண பரியந்தம் நடத்த முடியும்? ஒரு கவிஞன் இப்படியாக ஒரு பாடலை வகுக்கிறார். வீடு வரை மனைவி, வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை, கல்லறை வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இந்த கவிஞனுக்கு அதுக்கு மேல சிந்திக்கிறதுக்கு ஆற்றல் இல்லை. வீடு வரை மனைவி, மனைவி என்பவள் வீடு வரைக்கும் தான், வீதி வரைக்கும் உறவுகள், தெரு வரைக்கும், ரோடு வரைக்கும் வருவாங்க, அப்புறம் அப்படியே போயிடுவாங்க. பெத்த கடமைக்கு கடைசியில பிள்ளை, காடு கல்லறை வரை, கடைசி வரைக்கும் யாரு தெரியல, அவன் எழுதல. ஆனால் நான் சொல்லுவேன், கடைசி வரை, கடைசி வரை. எதுங்க கடைசி? வான பரியந்தம், மரண பரியந்தம், சிலுவை பரியந்தம், முடிவு பரியந்தம், 1000 வருஷம் அரசாட்சி, அது வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தேவன், இந்த தேவன். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம சொந்த இரட்சகராக கொண்டிருப்பது பாக்கியம் என்று நாம வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலம் மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். சங்கீதம் 144வது சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது சொல்றாரு, சங்கீதம் 144 கடைசி வசனமாகிய 15வது வசனத்தில் சொல்றாரு, முடிக்கும் போது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. தெய்வம் 33 கோடி தேவர்கள், அநேக தேவர்கள் உண்டு சொல்றாங்கல்ல. 33 கோடி, 1000 கண்ணுடையாள்,
செப்பு மொழி 18 சிந்தனை ஒன்றுடையாள். பாரதியார் எல்லாம் கவிதை எழுதி வச்சிருக்கிறார். 30 முக்கோடி தேவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், இருக்கட்டும். ஆனால் இந்த தேவன் எந்த தேவன்? கடைசி வரைக்கும் நம்மை கைவிடாத வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறாரே இந்த தேவன். அதைத்தான் தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். அடிக்கடி எனக்குள்ளே நான் சொல்லிக் கொள்ளுவேன். அடிக்கடி உங்களை போல பலருக்கு சொல்லுவேன், எழுதுவேன். என் வாழ்க்கையிலேயே நான் சம்பாதித்ததிலே மிகப்பெரிய சொத்து என்னன்னா, கர்த்தரை தெய்வமாக கொண்டது தான். என்கிட்ட நான் சம்பாதிச்சதுலேயே எனக்கு பிரியமானதும் எனக்குள்ளே வேர் கொண்டு நிலைத்திருக்கிறதுமானது எது அப்படின்னு சொன்னால், என் கர்த்தரை நான் தெய்வமாக 18 வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து இருமுடி சுமந்து பெரும்பாதையில் நடந்து நேர்த்திக்கடனை செலுத்தின அனுபவம் எனக்கு உண்டு. நான் எந்த தெய்வத்தையும் குற்றப்படுத்தவில்லை, நான் எந்த மதத்தையும் குற்றப்படுத்தவில்லை, நான் எந்த மார்க்கத்தையும் குற்றப்படுத்துவதில்லை. அது என்னுடைய வேலை அல்ல. ஆனால் கர்த்தரை தெய்வமாக என்றைக்கு நான் என் இருதயத்திலே அவருக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்து, இயேசுவே இங்கே வந்து அமரும் அப்படின்னு அவரை நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கே நான் பாக்கியவான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்புக்குரிய தேவ ஜனங்களே, அனஸ்தீசியா அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்கம் கொடுக்கறதுக்கு மயக்க டாக்டர்பாங்க. அவர் மயக்க டாக்டர் இல்லை, நம்மளை மயங்க வைக்கிற டாக்டர். ஆதாமை எப்படி ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டில் மயக்கம் அடைய செய்து அவனுடைய விழாவிலிருந்து சதை எடுத்து எலும்பு எடுத்து ஒரு மனுஷன் உருவாக்கினார். ஆதாம் மயக்கமாக இருந்தார். இந்த அனஸ்தீசியா ஆப்ரேஷன் தியேட்டரில் மயக்க மருந்து கொடுப்பாங்க. இந்த மயக்க மருந்து கொடுத்தோடனே நம்முடைய உயிர் இருக்கும், நினைவு இருக்காது. நம்முடைய உடம்புல ஏதாச்சும் ஒரு உறுப்பை அறுவை சிகிச்சை செய்வாங்க. அந்த மருந்தை கண்டுபிடித்த ஒரு கிறிஸ்தவர், மிக பிரபலமானவர். அவர் இந்த ஆதாம் ஏவாள் அந்த பைபிளை படித்து பார்த்துட்டு அவர் அந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்ததாக வரலாறுகள் சொல்லுகிறது. அப்பொழுது அந்த அனஸ்தீசியா மயக்க மருந்து கண்டுபிடித்த டாக்டர் இடத்திலே ஒருவர் பேட்டி எடுத்த பொழுது, நீங்கள் கண்டுபிடித்ததிலேயே மிக உயர்வானதாக, அபூர்வமானதாக, விலையேற பெற்றதாக, மதிப்புக்குரியதாக எதை எண்ணுகிறீர்கள்? நிறைய கண்டுபிடிச்சார் இவருக்கு அவர். அப்போ அந்த டாக்டர் சொன்னாரா, நான் கண்டுபிடித்ததிலேயே மிக 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 விலையேற பெற்றது, உயர்வானது, அபூர்வமானது எது என்று சொன்னால் என் ஆண்டவரை நான் கண்டுபிடித்தேன். ஆமாம், எந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் இயேசுவை கண்டுபிடிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் அருமையான பாதையில் நடத்தக்கூடிய
அந்த பாக்கியத்தை பெறுகிறார் என்று தான் நான் சொல்லுவேன். நீங்களும் நானும் பாக்கியவான். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 144 கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம். இன்னும் அநேகர் கல்வாரி மேட்டண்டைக்கு வர வேண்டும், சிலுவை அண்டை வர வேண்டும், சபையை வர வேண்டும், இயேசு கிட்ட வரணும். அவங்களும் நம்மளை போல நல்லா இருக்கணும். நான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம். சரி, சங்கீதம் 48:14 என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அந்த மனிதர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்று காலத்திலிருந்தே அவர் சொன்னாரு, நான் ஆதியும் அந்தமும் ஆனவர், நான் முதலும் முடிவும் ஆனவர். இல்லையா? அவர் என்றென்றைக்கும். ஏதோ நேற்றைக்கு ஒரு இடத்துல உருவாகி ஒரு 10 வருஷம் பிரபலமா இருந்துட்டு அதுக்கு பிற்பாடு காணாமல் போய்விடுகிற கடவுள் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஆதி முதலாய் வீற்றிருக்கிறவர், ஆதி முதலாய் அசைவாடுகிறவர், ஆதி முதலாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். இந்த தேவன் சதா காலம் நம்முடைய தேவன். ராத்திரிக்கும் அவர்தான் தேவன், பகலுக்கும் அவர்தான் தேவன். அல்லேலூயா. கஷ்டத்திலையும் அவர்தான் தேவன், இஷ்டத்திலையும் அவர்தான் தேவன். சரி, இப்ப பாருங்க, நான் பாயிண்ட்டுக்கு வர்ற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இணையத்தில் இணைந்து இதயத்தில் மகிழ்கிற விசுவாசிகளே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அதில் மாற்ற கருத்து இல்லை. அப்படிதானே? உங்க தேவன் தானே, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சில பேருக்கு அற்புதம் நடந்தா தேவன், அதிசயம் நடந்தா தேவன், நன்மை கிடைத்தால் தேவன், வேலை கிடைச்சா, வீடு கிடைச்சா தேவன், சோறு கிடைச்சா தேவன். சில பேருக்கு அதெல்லாம் கிடைக்கலன்னா, அட போப்பா, 10ஓடு 11 அத்தோடு இதுவும் ஒன்று, எல்லா சாமியை போலதான்ப்பா இந்த சாமியும், எம்மதமும் சம்மதமும்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் உறுதியாய், நீங்கள் ஸ்திரமாய், நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலமும் இவர் எனது தேவன்தான் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள். எனக்கு தெரியும், நான் எப்படியோ அப்படிதான் என்னுடைய விசுவாசிகளாகிய நீங்களும் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, இப்போ இந்த தேவன் நடத்துகிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், மாற்று கருத்து இல்லை. எது வரைக்கும் நடத்துகிற தேவன்னா, மரண பரியந்தம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போறோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நடத்துவார். அது வரைக்கும் நடத்துவார். திக்கற்றவர்களாய் விட மாட்டார். அவர் சொன்னாரு, நான் போய் என் பிதாவினுடைய வாசஸ்தலத்திலே உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுவேன், நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போவேன், அது வரைக்கும் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். இன்னைக்கு வான சாட்சியாய், பூமி சாட்சியாய், நீர் சாட்சியாய், நில சாட்சியாய், மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் வேறொருத்தர் முகத்தை பார்க்காமல் உனக்கே புருஷனாக, உனக்கே மனைவியாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம்? பைபிளில் சத்தியம் பண்ணுறோம், நெருப்பில் சத்தியம் பண்ணுறோம், படைப்பில் சத்தியம் பண்ணுறோம்.
ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு, இன்னொரு புருஷனை பார்த்துட்டு, இன்னும் இப்படிலாம் உலகத்தில் நடக்குது. பார்க்குறோமா இல்லையா? அந்த ப்ராமிஸ் மறந்துடுறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படி அல்ல, நம்மை நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார். ஒரு சில வார்த்தைகளை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இந்த நாளில். ஏசாயா 58:11, 864வது பக்கம், 864வது பக்கம், ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உன்னை நடத்துவார் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் நீ சர்ச்சுக்கு வர்ற, அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் உன்னை நடத்துவேன், மற்ற நாள்லாம் உன்னை டீல்ல விட்டுருவேன், அப்படி இல்லை. வாரம் உன்னை நடத்துவேன், மாசம் நித்தமும் உன்னை நடத்துவார். ஆமென். ஆண்டவருடைய சொல்லுங்க, ஆண்டவரே நீ என்றென்றைக்கும் சதா காலமும் எனது தேவன், என்னை நித்தமும் நடத்துங்கப்பா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ராத்திரி வேலையை நோக்கி ஜெபத்தில் பயணம் ஆகி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த நாளில் நித்தமும் உங்களை நடத்துவார். இன்னைக்கு நடத்தினாரா? காலைல சாப்பிட்டீங்களா? மதியானம் சாப்பிட்டீங்களா? ராத்திரி ஆயத்தம் பண்ணி வச்சிட்டீங்களா? உங்களை நடத்துறார், நித்தமும் நடத்துவார். சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். உண்மைதான். மரத்தை வைத்தவர் மழையை பெய்ய பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை ஆண்டவர் கைவிட்டு விட மாட்டார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். முதலாவது சொல்லுகிறார் ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீ நீர்வாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன். மலேசியாவில் இருந்து ஒரு ஆமேன். கர்த்தர் நல்லவர். எம்கேபி நகர்லேருந்து ஒரு ஆமேன். திரிசூலத்திலிருந்து ஒரு ஆமேன். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 24 hours டெய்லி உங்களை நடத்துவார், நித்தமும் நடத்துவார். ஆம், ஏற்றுக்கொள்ளுகிறேன் உங்க ஆமேனை. நித்தமும் அவர் நடத்துவார். ஒன்னோட்டு ஒரு நாள் இல்லை, இன்று போய் நாளை வா, அப்படி இல்லை. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாப்பா பார்க்கலாம், இல்லை. நித்தமும் 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 உங்களை அவர் நடத்துவார். பிரியமானவர்களே, ஏசாயா 11ஆம் அதிகாரம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்துட்டீங்களா? 11ஆவது அதிகாரத்தில் 818வது பக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15வது வசனம், 16வது வசனம். எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து, நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள்
செங்கடலை கடந்து வர வேண்டும். கர்த்தர் முற்றிலும் அழித்து, எகிப்தின் சமுத்திர முனையை முற்றிலும் அழித்து, தம்முடைய காற்றின் வல்லமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். பிரியமானவர்களே, சமுத்திரம், கடல், கொந்தளிக்கும் அலைகள், இரைச்சல்கள், மச்சங்கள், கொடூரமான உயிரினங்கள் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். மோசே, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டு. மோசே அந்த செங்கடல், ரெட் சி, செங்கடலை பார்த்து ஆண்டவருடைய வல்லமையினால் விசுவாசத்தோடு அந்த கோலை நீட்டினான். செங்கடல் 2ஆக பிளந்தது. ஒரு சொட்டு தண்ணி கூட ஜனங்களுடைய கால்களிலே படாதபடிக்கு ஆண்டவர் நடத்தினார். ஆற்றையும் தீயையும் கடந்து வரும்படியாய் உங்களை நடத்துவார். மரண பரியந்த நடத்துவார், நித்தமும் நடத்துவார். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குகிற ஆண்டவர் உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உங்களை ஜெயமாக நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பெரிய ஆறு, ஒரு பெரிய ஏரி, ஒரு பெரிய நதி, ஒரு பெரிய குளம், ஒரு பெரிய வாய்க்கால், ஒரு பெரிய கடல், அதற்கு சமமாய் உங்களுக்கு குறுக்கே பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். நடத்துவார். நீங்க மூழ்கி போவதில்லை. நீங்க தண்ணீரில் கடக்கும் போது நீங்க மூழ்கி போவதில்லை. நீங்க அக்கினியிலே நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். வசனம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது. இது கர்த்தருடைய வாய் சொன்ன வசனம். யாரோ ஒரு அறிஞர் பெருமான், அல்லது யாரோ ஒரு கவிஞன், அல்லது யாரோ ஒரு அரசியல்வாதி, அல்லது யாரோ ஒரு சினிமா நடிகன், அல்லது யாரோ ஒருவர் சொல்லியிருந்தா ஒருவேளை நமக்கு சந்தேகம் வரலாம். சொன்னவர் கர்த்தர், சொல்லுகிறவன் கர்த்தருடைய ஊழியக்கார். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து என் அன்புக்குரிய விசுவாச பிள்ளைகளை, நீ தண்ணீரில் நடக்கும்போது நீ மூழ்கி போவதில்லை. நீ அக்கினிக்கு சமமான பிரச்சனையில் நடக்கும்பொழுது அந்த ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. நீ வெந்து போக மாட்டாய். ஆற்றையும் தீயையும் கடக்க பண்ணினீர். மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். இப்பொழுது செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறீர் என்று சங்கீதத்திலே பிரியமானவர்களே நாம வாசிக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 89வது சங்கீதத்தை பாருங்கள். சங்கீதம் 89வது சங்கீதத்தை பாருங்கள். 89ஆம் சங்கீதம் பக்கம் எண் 726 727. அதில் 9வது வசனம் சொல்கிறது, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். சமுத்திரத்தில் பெருமை நிறைய இருக்குது. கடல்,
கப்பல் போகுது, கப்பல் மேலே ஃப்ளைட் வந்து இறங்குது, நீர்மூழ்கி கப்பல் போகுது, இராணுவ தளவாடங்களை அமைக்கலாம், கப்பல் மிதக்குது, அதுக்கு அடியில் பவளப்பாறை இருக்குது, முத்து இருக்குது, சங்கு இருக்குது, ஆபத்தான திமிங்கிலம், சுறா, டால்பின், மனுஷன் உயிர் வாழ ருசித்து சாப்பிடக்கூடிய சுவையான மீன்கள், எத்தனையோ எத்தனையோ சொல்லலாம். கடலுடைய பெருமையை சொல்லலாம். அந்த பெருமையை ஆளுகிறவரே ஆண்டவர் தான். அந்த கடலுடைய சமுத்திரத்தை குறித்து பெருமையாய், அதுக்குன்னு படிப்பே இருக்குது. வருகிற 25ஆம் தேதி, நாளைக்கு மறுநாள், அந்த கடல் நினைவு தினம்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. கடல் ஆராய்ச்சி. அந்த கடல், அந்த சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் தான் நம்மை நடத்துகிறார் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த 89ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, யோனா கடலிலே கப்பலிலே போகும்போது கொந்தளிக்குது. யோனாவின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். கடல் கொந்தளிக்குது. கப்பலுடைய பிரயாணங்கள் மோசமா இருக்குது. ஆனாலும் தேவன் அந்த கொந்தளிப்பை அடக்கினார். பேதுரு கடல் மேலே நடந்து வருகிற நேரத்தில் அந்த கடல் அலைகளை கண்டு பயந்தார். இறையாதே, அமைதலாய் இரு என்றார். சமுத்திரம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 25வது வசனம், அவன் கையை சமுத்திரத்தின் மேலும், மோசே அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். உங்களை நடத்துவாருங்க ஆண்டவர், விட்டுற மாட்டார். தண்ணியில நீங்க நடந்து போறீங்க, இடுப்பளவு தண்ணி, மார்பளவு தண்ணி, கழுத்தளவு தண்ணி, முழுகி போக மாட்டீங்க. உங்களை நடத்துவார். அக்கறைக்கு கொண்டு போய் விடுவதிலே, அக்கறையில கொண்டு போய் உன்னை சேர்ப்பதிலே இந்த தேவன் அக்கறை உள்ள தேவன். சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 6:25 வாசித்து பாருங்கள். சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்புகிற போது அவைகளை அடங்க பண்ணுகிறார். அதே போல மனுஷனுக்கு அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பான். பிரியமானவர்களே, ஏசாயா 11:15 நம்ம வாசிக்கிறோம். மீண்டுமாய் ஏசாயா 11:15, எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வல்லமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி. கால் கூட நனையக்கூடாது. எங்க கடல்ல நடந்து போற ஆச்சரியம் இல்லை பா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க வெட்கப்பட்டு போகாம நடத்துவார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அவர்களுக்கு இருந்தது போல் அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். ஒரு பெரிய பாதை.
உங்களுக்கு ஒரு பெரிய பாதை இருக்குங்க. இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன? யோபுவின் புத்தகம். பிரியமானவர்களே, உம்முடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய பாதை, உங்களுக்கு ஒரு வழி இருக்குங்க. வழி அடைச்சிட்டாங்கன்னு நினச்சிங்களா? எங்கே பார்த்தாலும் கொரோனா, வழி இல்லை, நோ வழி, நோ என்ட்ரி, டேக் டைவர்ஷன், வழி இல்லை, வழி இல்லை, வழி இல்லை. சுவற்றில் அடிபட்ட பந்து போல திரும்ப வர்றேன், வேலை இல்லை. அந்த கம்பெனிக்கு போன வேலை இல்லை, இந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்ட வேலை இல்லை, அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்ச வேலை இல்லை, இந்த தெருவுக்குள்ளே போக முடியல, ஆட்டோ அந்த பக்கம் போக முடியல. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பாதையை, மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். யோசுவா 3ஆம் அதிகாரம், யோசுவா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், 272வது பக்கம் எடுத்தீங்களா? சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களே உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலேர்ந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடன் மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். இதில் எப்படி நடத்துறாரு பாருங்க. அப்பா அசால்ட்டா நடத்துவாருங்க ஆண்டவர். அவர் நடத்துகிற பார்த்தீங்களா, சூப்பர். நம்மளுக்கே தெரியாது இல்ல, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எப்படி நடத்துறாரு பாரு. அறுவடை நேரம், அறுப்பு காலம், கிராமத்துல எல்லாம் அறுவடை நேரம், அறுப்பு காலம், தண்ணீர் பயங்கரமா ஓடும், கரை புரண்டு ஓடும். நாங்கெல்லாம் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும்பொழுது ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும், நீச்சல் அடிச்சுட்டு போவோம். சில நேரத்தில் ஆறு இழுத்துக்கிட்டு போயிடும், செத்து விடுவாங்க சில பேர். அந்த மாதிரி யோர்தான். ஆனால் அந்த யோர்தான் நதியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஆசாரியர்களுடைய கால் பட்ட உடனே அந்த தண்ணி கல்லு மாதிரி, ஜலம் கல் உருவம் கொண்டது. தண்ணி அப்படியே நிற்குங்க. சில பேர் தண்ணி குடிப்பாங்க, தொண்டையில் போய் அடைச்சிக்கும். நீ சாப்பிடும் போது தண்ணி குடிப்பாங்க அவசரமா. இந்த தண்ணி இந்த தொண்டையில் அப்படியே கல் மாதிரி போய் அடைச்சிக்கும். தண்ணி தானே, கல் மாதிரி அடைச்சிக்கும். தண்ணி குடிச்சு செத்து போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாராய தண்ணி, அந்த தண்ணி குடிச்சு செத்து போனவங்களும் இருக்கிறாங்க, இந்த தண்ணி குடிச்சு செத்து போனவங்களும் இருக்கிறாங்க. புல்தடிக்கு பயில்வான் மாதிரி கல் உருவம் கொண்டதான் ஜலம். நீங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஊழியக்காரர்கள், நீங்க வேதத்தை சுமக்கிறவங்க, நீங்க ஜெபத்தை சுமக்கிறவங்க, ஊழியத்தை சுமக்கிறவங்க, சபையை சுமக்கிறவங்க, நீங்க ஊழியக்காரனை சுமக்கிற நீங்க, உங்கள் ஆண்டவர் நடத்துவா. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். கரை புரண்டு ஓடுது வெள்ளம். அதுல ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்கள் கால் பட்ட உடனே அந்த தண்ணி அப்படியே கல்லு மாதிரி நினைச்சான். வாட் ஏ பியூட்டிஃபுல் வேர்ட் ஆஃப் த காட். எவ்வளோ அருமையான கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசிகளே, உங்களை மரண பரியந்தம் நடத்துவார். எவ்வளவு வேகமா தண்ணி ஓடினாலும், எவ்வளவு வேகமா மழை அடித்தாலும்,
எவ்வளவு வேகமா உங்களுக்கு வெயில் அடித்தாலும், எவ்வளவு வேகமா கொரோனா பரவினாலும் ஆண்டவர் உங்களை நடத்துவார், விட்டுவிட மாட்டார். மரண பரியந்தம் நடத்துவார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யோசுவா 3:17 சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். பார்த்தீங்களா, ஒரு பெரிய பாதை உங்களுக்கு இருக்குதுங்க. ஹலோ, பயப்படாதீங்க. மலைத்து பயந்து திகைத்து திடுக்கிட்டு நின்னீங்க. பார்த்தீங்களா, நீங்க நடந்து போகிற வரைக்கும் போ 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 எல்லாம் போ எல்லாம் போ எல்லாம் போ. நீங்க போய் சேர வேண்டிய ஊருக்கு, போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்க போயிட்டு, நீங்க சம்பாதிச்சுட்டு, நீங்க வேலையை முடிச்சுட்டு, நீங்க வெற்றியோடு திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த இடத்துல நிற்பார்கள். தேவ தூதன் உங்களுக்காக நிற்பார். ஆமென். விசுவாசிங்க. இன்றைக்கு ராத்திரியே உங்களுக்கு அற்புதம் நடக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அதே யோசுவா 4ஆம் அதிகாரம் பக்கத்தில், யோசுவா 4ஆம் அதிகாரம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 22 முதல் 24 வரைக்கும் வாசிச்சுப்பார்களேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படி, உங்கள் தேவனாய் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீர்மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணியது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தான் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை, அதிசயத்தை உங்கள் ஜெனரேஷன், உங்கள் சந்ததி, உங்கள் மக பேரப்பிள்ளை, உங்களை சந்திக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, என்னை ஆண்டவர் நடத்தினார். பசியாக இருந்தேன், ஒன்றுமில்லாமல் இருந்தேன், வியாதியாக இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், போராட்டத்தில் இருந்தேன், அனாதையாக இருந்தேன், வீடு வாசல் இல்லை, திங்கிறதுக்கு சோறு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். என்னை ஆண்டவர் நடத்தினார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எனது தேவன். நெஞ்சில் அடிச்சு சொல்லுங்க, எனது தேவன். ஆமென். எனது தேவன் நம்முடைய ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமானவர்கள். ஆமென். நான் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா? இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டது, இந்த இயேசுவை நான் நம்புகிறது, இந்த இயேசுவை துதிக்கிறது, இந்த இயேசுவை ஆராதிக்கிறது, இந்த இயேசுவை குறித்து 84 நாளா உங்களோடு பேசுகிறேன். எனக்கு எவ்வளோ புண்ணியம் தெரியுமா? எனக்கு எவ்வளோ பாக்கியம் தெரியுமா? அந்தகாரத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர் புண்ணியராம் இயேசு. அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கிற பாக்கியம், கேட்கிற பாக்கியம் உங்களை நடத்துவார். உங்களை மரண பரியந்தம் நடத்துவார். வாசிப்போ உபாகமம் 1ஆம் அதிகாரம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம், 223வது பக்கம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன், ஒரு தகப்பன், ஒரு தாய் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல
நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரையிலும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. ஒருத்தர் பாட்டு பண்ணார், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவர் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து கொள்ளுகிற தேவன். மரண பரியந்தங்க, மரண பரியந்தம். பயப்படவே பயப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. இந்த கொரோனாவை அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்து சுட சுட அப்படியே கடிச்சு என்ன பண்ணுறது, அப்படியே கடிச்சு சாப்பிட்டு என்ன பண்ணுறது, அப்படியே தண்ணி கொரோனாலாம் தூக்கி சாப்பிடுங்க. பிரச்சனையை அல்லேலூயா. விசுவாசத்தில் நான் உங்களுக்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன். பயப்படாதீங்க, நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார், மரண பரியந்தம். ஆமென். உபாகம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவது போல, உங்க அப்பா உங்களை சுமந்து கொண்டு வந்தார்ல, நீங்க உங்க பிள்ளைய கர்ப்பத்தில் சுமந்துக்கிட்டு தானே போனீங்க. சர்ச்சுக்கு போனீங்க, ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, கல்யாணத்துக்கு போனீங்க, குளிக்க போனீங்க, எங்கெங்கேயோ போனீங்களே. விட்டா போனீங்க கர்ப்பத்தில், கொஞ்சம் நேரம் அங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படியே விட்டு போனீங்க இல்லையே. இந்த கருவில், இந்த கர்ப்பத்தில் உங்கள் பிள்ளைகளை சுமந்துக்கிட்டு தானே போனீங்க. எங்கே போனீங்க? அங்கே எல்லாம் உங்கள் பிள்ளைகளை சுமந்துக்கிட்டு தானே போனீங்க. நீங்களே உங்கள் பிள்ளைகளை கருவிலையே நீங்கள் சுமக்க ஆரம்பிச்சிங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா, நடத்துவார். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. எஸ், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம் என்கிற இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை நடத்தி கொண்டு வந்தார். உங்களை நடத்தி கொண்டு வந்தார். இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். நாளைக்கு நடத்துவார், அடுத்த வாரம் நடத்துவார், அடுத்த மாதம் நடத்துவார், அடுத்த வருஷம் நடத்துவார். ஏன்? ஜீவனுள்ள மரணம் நம்மை சந்திக்கும் வரை. எப்பங்க மரணம் சந்திக்கும்? நான் விசுவாசிக்கிறேன், கோமதிக்கு 100 வயசு, தலையெல்லாம் நரைச்ச முடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பேரெல்லாம் எடுத்து, கொள்ளு பேரெல்லாம் எடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பங்க மரணம் வரும்? விமலா அப்படியே கையை ஊனிக்கிட்டு, குச்சி கையை ஊனிக்கிட்டு அப்படியே வழுக்க முடியா வருவார். யார்? சீனிவாசன். தலையில் முடியலாம், வழுக்க மண்டியா, 110 வயசு. பிரியமானவர்களே, விசுவாசத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவது போல ஆண்டவர் உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா தம்பி சுரேஷ்? பயப்படாங்க. இந்த கொரோனா அல்லது வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, ஊரடங்கு உத்தரவு, லாக்டவுன், சபை திறக்கப்படலை, கையில் காசு இல்லை, நல்லா சாப்பிட முடியல, கறி மீன் முட்டை இப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, வறுமை, தரித்திரம், வாடகை கொடுக்க முடியல, வட்டி கட்ட முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, இப்படி அப்படி
என்று புலம்புகிற நிலைமை நமக்கு இருக்கலாம். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். யெகோவா ஈரே, ஆண்டவர் பார்த்துக்குவார். உங்களை போல தான் நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம், இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் எனது தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். கர்த்தரை தம்முடைய சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவான். எனக்கு இயேசு சொந்தம், இயேசு எனக்கு சொந்தம். ஒருத்தர் பாட்டு பாடினல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இயேசுவே உம்மை விட யாரும் இல்லை. சொல்லுங்க, ஏசப்பா தான் எனக்கு சொந்தம், ஏசப்பா தான் எனக்கு சொந்தம். அப்பா அப்படின்னாலே சொந்தம். எனக்கு அன்பானவர்களே, இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு 2வது பாகமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்களை ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் நினைத்து பாடணும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு படுக்கும்போது நீங்கள் கடந்து வந்த பாதைகளை ஃப்ளாஷ்பேக் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. உங்களை அறியாமலே உங்கள் கண்ணில் தண்ணீர் வந்துடும். ஆமாம், ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன், ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன். நம்முடைய சபையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. நம்முடைய சபையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீர்னு ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. உடனடியாய் நாங்கள் எல்லாரும் அப்படியே பதறி போயிட்டு, ஆண்டவரே என் சபை விசுவாசியை காப்பாத்து, சோமன். உடனே அவரை அழைச்சிக்கிட்டு ஜிஹெச்சு கொண்டு போனாங்க. அங்கே மிகவும் மோசமான நிலைமையில் அந்த விசுவாசியை அட்மிட் பண்ணி அவங்க அம்மா அழுகுறாங்க, அநேகர் அழுகிறார். நாங்கள் போய் பார்த்தோம். அந்த பெட்டில் படுக்க வச்சு மூக்கில் வாயிலெல்லாம் டீப்பு போட்டு அங்கு இங்கெல்லாம் மோசமான நிலைமையில் படுத்து கிடந்தார். பிரியமானவர்களே, நாங்கள் போய் சோமான். இன்னைக்கு அவர் இந்த நேரலையில் இணைந்திருக்கிறார். யார் தெரியுமா? தம்பி சுரேஷ். சுரேஷ் தீமோத்தியூ ஆஸ்பத்திரியில் மரணப்படுக்கையில் பல முறை படுத்து கிடந்தார். ஆனால் கர்த்தர் அவரை நடத்தினார். இன்னைக்கு சாட்சியாக இருக்கிறார். செத்து போயிருந்தா சுரேஷ் எப்போவோ செத்து போயிருக்கணும். நான் செத்து போயிருந்தா எப்போவோ செத்து போயிருக்கணும். ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய அப்பா. அவர் உங்களை நடத்துவார். யாருக்கும் எதற்கும் உங்களை இழக்க மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். இன்னைக்கு ராத்திரி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் எப்படியெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தில், பாடுகள், உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை, ஆபத்து, நாசம், மோசம், பசி, பட்டினி, வறுமை, தரித்திரம், சண்டை, பாவம், சாபம், குடி, வெறி எல்லாவற்றிலும் உங்களை விட்டு விடாமல், உங்களை விட்டுட்டு தொலைஞ்சு போட, தொலைஞ்சு போடி அப்படின்னு சொல்லாம உங்களை கைப்பிடித்து நடத்தி இன்றைக்கும் உங்களை பாதுகாக்கிறாரே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். நாளைக்கு சந்திப்போமா? செபிப்போம். பிதாவே, இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி, நன்றி, நன்றி.
மரண பரியந்தம் எங்களை நீ நடத்துகிற தேவன். ஆண்டவரே, நித்தமும் எங்களை நடத்துகிற தேவன். தண்ணீரை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்னியை கடக்கும் பொழுதும், சமுத்திரத்தை கடக்கும் பொழுதும், ஆண்டவராகிய கர்த்தாவே, வெள்ளம் கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தானை கடக்கும் பொழுதும், எரிகோவை கடக்கும் பொழுதும், ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை மூழ்கி போகாமல், எரிந்து போகாமல், அழிந்து போகாமல், கால் தரையில பட்ட உடனே கற்குவியலை போல தண்ணீரை நிற்க செய்து வெட்டாந்தரையில எங்களை அருமையாய் நடத்தின தேவன். ஒரு சொட்டு தண்ணி கூட எங்க காலில படாதபடிக்கு எங்களை நேர்த்தியாய் நடத்தின தேவன். இந்த தெய்வத்தை நாங்கள் சொந்த இரட்சகராக கொண்டிருக்கிறது எங்களுக்கு பாக்கியம். எங்களைப் போல ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எல்லாருக்கும் பாக்கியவானாய் மாற உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள உதவி செய். ஆண்டவரே, இந்த நேரலையில் இணைந்திருக்கிற, மலேசியாவிலிருந்து இணைந்திருக்கிற சீனிவாசன், அவருடைய மனைவி, பிள்ளைகள், தாய், கிராமத்தில் இருக்கிறவங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதி. மலேசியாவில் இருக்கிற முத்துக்கருப்பன் சிவா, கிஷோனி அம்மாவுடைய கணவர் ராமசாமி, சரண்யாவையும் தொழிலையும் ஆசீர்வதி. இந்த முதலாளி அம்மா, ஆண்டவரே, நிறைய சம்பளம் கொடுக்கட்டும், நிறைய பணம் கொடுக்கட்டும். கடவுளுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு அந்த முதலாளி அம்மா நிறையா கொடுக்கட்டும். கிஷோனி அம்மாவுக்காய் செபிக்கிறேன். அவங்க ஹோட்டல் நல்ல வியாபாரம் ஆகட்டும். அதுக்கு காரணமாக இருக்கிற அந்த தொழிலாளிகளுக்கு, உழைப்பாளிகளுக்கு கை நிறைய வாரி வாரி கொடுக்கிற அளவுக்கு அவர்களையும் அவருடைய ஹோட்டலையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். தம்பி சுரேஷ், அக்ஷால், மாரிமுத்து, அவருடைய தம்பி மனைவி ஆர்த்தி, கீர்த்தி பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதி. கோமதி பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே லாக்டவுன் நேரத்தில் ஆசீர்வதி. பசி பட்டி நோய் நொடிலாம் திவ்யாவுக்காக, தேவதர்ஷினிக்காக, சாமைஷக்காக, விமலாவுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. மரண பரியந்தம் நடத்தட்டும். அவங்க சொல்லட்டும், எங்க ஏசப்பா, எங்க ஏசப்பா, எங்க ஏசப்பான்னு சாமைஷக், தேவதர்ஷினி போன்ற பிள்ளைகள் எல்லாம் சொல்லட்டும். கர்த்தர் எனக்காக யாவை செய்து இயேசுவின் நாமத்தினால் அடிமையை தாழ்த்துகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, பிள்ளைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட அப்பா அம்மா, எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய சகோதரிகள் குடும்பம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், எனக்கு கொடுக்கப்பட்ட சபை, எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசிகள், பங்காளர்கள், வாசகர்கள், வியாபாரிகள், தொலைக்காட்சி நேயர்கள், எல்லா பரிசுத்தவான்களையும் நினைவு கூறுகிறேன். அவர்களையும் என்னை போல மரண பரியந்தம் ஆண்டவரே நித்தமும் நீ நடத்தும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவது போல ஆண்டவரே எங்களை இம்மட்டுமாய் இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்தீங்க. இனி நாங்கள் போய் பாளையம் இறங்கத்தக்க வழியை எங்களுக்கு காட்டும். இயேசுவின் நாமத்தினால என் ஜனத்தின் மேலே உம்முடைய ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கட்டும். வியாதி, வறுமை, தரித்திரம், பின்மாற்றம், அவிசுவாசம், பயம், திகில், பாவம், சாபம், நாசம், மோசம் எதுவும் எங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருக்கக்கூடாது. எங்கள் விசுவாசிகள் மேலே இருக்கக்கூடாது, எங்கள் மேலே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும் எங்கள் மேலே, கர்த்தருடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் எங்கள் மேலே நீடித்து நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நாளைக்கு இதே செய்தியை 2வது பாகமாக மற்றொரு வசனங்களில் மூலமாய் தியானிப்போம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.